ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம விளாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விளாக் ஒன்று பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து விபி சாருக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக எங்கள் ஊர்கிட்ட இருக்க பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழில பார்த்திங்களா எவ்வளோ பொம்மை கடை. சார் வந்து போகும்போதே எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாரு. நாங்கள் அங்கே ஒரு பிளேஸை பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். தென் அங்கே தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் மொட்டை அடிக்கிற இடம். சார் பாருங்கள், மொட்டை அடிக்கிறதுல ஒரே குஷியாக தான் இருக்கார். ஸோ சாருக்கு வந்து அங்கே டோக்கன் வாங்கி அவர் கேமரா முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொட்டை அடிக்கிறோன்னு ஒரு ஹாப்பினஸ் ஃபீலோடையே வந்து அவர் ஜாலியாக இருந்தார். தென் மொட்டை அடித்ததுக்கப்புறம் போய் அவர் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டார். அவர் மொட்டையை அடித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் அவரோட அவுட்லுக்கை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? ஹாய் மொட்டை பாஸ், வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்டா, போஸ் குட்றா தம்பி அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு வாயை ஆங்கிறது ஊங்கிறதுன்னு என்னென்னமா பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. தென் அப்படியே ஃபேமிலியாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே நிறைய குரங்குகள்லாம் ஜாலியாக மேலே ஏறி ஏறி விளாடிட்டு இருந்தது. தென் அவரோட தம்பியும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் விளாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் மொட்டை மண்டெல்லாம் ஃபுல்லாக எரிச்சலாக இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு வந்து சந்தனம்லாம் பூசி விட்டுட்டு நேராக நாங்கள் பண்ணாரி அம்மனை தரிசனம் பண்ண போயிட்டோம். மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் பேக் கேட் வழியாக தான் உள்ளே போனோம். கோயில் ஃபுல்லாக செம்ம கூட்டங்க. அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு வழியாக 15 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃப்ரீயில் வந்து ஃபுல்லாக பயங்கரமான ரஷஸ், உள்ளேயே போக முடியல. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கொண்டத்தெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து அன்னதானம் போட்டாங்க. பாருங்கள் விபி சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்னதானம் வாங்கிட்டு இருக்காருன்னு. அவருக்கு பசியாயிடுச்சு, அதனால வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பொம்மை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நாங்கள் பொம்மை கடைக்கு போயிட்டோம். போய் அவருக்கு கொஞ்சம் குட்டி குட்டி இருக்க பொம்மையெல்லாம் பார்த்து வாங்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா எங்கள் ஊர் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு. அண்ட் எங்களுக்கு வந்து இந்த மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் போச்சு. எங்களோட விளாக் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.